அதோ ஓர் உணவகப் பொருட்காட்சி, அங்கு அதுவும் காட்சி பொருளே. நுழைவாயில் தொடங்கி வெளிவாயில் வரை அதுவும் ஒரு விளம்பர பொருளே. இதயம் முழுக்க சோகம் இருக்கும் மனிதனுக்கும் அதனை கண்டதும் இதழோரமாய் சிரிப்பு வரும். மனிதன் மனம் விரும்பும் நம்ம கடை பிரியாணி, ஏஜிஎம் எஸ்பிஎன் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் எம்டி நம்ம கடை பிரியாணி ஜே ரமேஷ் சார் அவர்களை இந்நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்க அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக உங்களுக்கு அனைவருக்கும் நீங்கள் இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறதுக்காக உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னு சொல்ல வேணும்னா, கடந்த 20 வருடத்துக்கு மேலாக இந்த துறையில் நான் பணியாற்றி வருகிறேன். அதே போல் வேலைவாய்ப்பே இல்லை என்ற எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் வேணால் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறோம், அப்படின்னா இல்லையா? வேலைவாய்ப்பு நிறையா கிடக்குது. பக்கத்தில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஏன் ஜாயின் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு சொல்லி, புரியுங்களா? நீங்கள் பக்கத்தில் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேர்மேன் இன்ட்ரடியூஸ் படி உங்களுடைய பிரின்சிபல் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, புரியுங்களா? அது பிரகாரம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வேலைவாய்ப்புகள் நிறைய கிடக்குது, புரியுங்களா? நீர்லேயும் இருக்குது, நிலத்துலேயும் இருக்குது. ஷிஃப்டில் எல்லாம் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு நிறைய கிடக்குது. சப்போஸ் அப்ராடு போனீங்கன்னாக்கா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, புரியல? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேலைக்கு ட்ரைனிங் போகிறீங்க பார்த்தீங்களா? ட்ரைனிங் போகிற டைமில் எந்த ஒரு ஸ்டைஃபரும் இல்லாமல் வேலை வாய்த்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது. பட் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை, புரியுங்களா? இப்போ நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போதோ இல்லை பார்ட் டைமாக ஒர்க் பண்ணும்போதோ நல்ல வித் ஸ்டைஃபரோட சேலரியோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. உங்களுடைய பேரண்ட்ஸுக்கான உள்ள நிறைய செலவுகளை நீங்கள் உங்கள் மூலமாக குறைக்க முடியும், புரியுங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அதே வேகத்தில் குறைந்தபட்சம் ஒரு 5 வருடம் ஒரு இலக்கை வைத்து நீங்கள் வெற்றி இப்படி தொடரணும்னாக்கா அந்தளவுக்கு எஃபோர்ட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதே மாதிரி டெடிகேஷனோட ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ டைம் பாஸுக்காக ஒர்க் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கனாக்கா அது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் உங்களோட எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி டீம் ஒர்க் இருக்கணும், புரியுங்களா? டீம் ஒர்க் இல்லைனாக்கா நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சேர்மன் இருக்காங்க, பிரின்ஸிபால் இருக்காங்க, எல்லாமே சேர்ந்து பிரின்ஸிபால் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அந்தளவுக்கு காலேஜுக்கு நேம் கிடைக்கும், ப்ளஸ் அது உங்களுக்கு கிடைக்கும், புரியுங்களா? அது உங்கள் மூலியமாக தான் கிடைக்கும். அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. வித்தவுட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில், ஓகேங்களா? தேங்க்யூ. Giving the opportunity for all the chairmen and principal and co-workers. Thank you so much.